காமெடி கிங் சந்தானத்தோட லேட்டஸ்ட் பிளாக்பஸ்டர் மூவி டிக்கிலோனாவை இப்போ ZEE5 ஆப்ல பாருங்க. யோகி பாபு, முனிஷ்காந்த், மொட்ட ராஜேந்திரன் இப்படி பல பேர் நடிச்சிருக்கக்கூடிய இந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைம் டிராவல் சப்ஜெக்ட். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். வடிவேல் சாரோட ரசிகர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து மியூசிக் பண்ண போறீங்க. ஸோ அதை பத்தி ரொம்ப ஓவரா பேசிடுவேன். இல்லை சார், நல்லா எனக்கு வந்து இந்தியாவில் ஆர்டிஸ்டாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்டில் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் வடிவேலு சார். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ் ஆஃப் திஸ் ஜென்ரேஷன். ரொம்ப ஈஸியாக நான் சொல்லுவேன். டைரக்டர் நலன் இந்த வீடியோ பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். நாங்கள் 2 பேரும் வருஷ கணக்காக சார் பற்றி பேசியிருக்கோம். அவர் உங்களோட ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கனவு கண்டு எப்பவுமே நாங்கள் 2 பேரும் பேசியிருக்கோம். கண்டிப்பாக அவருடைய டைரக்ஷன்லேயே ஒரு படம் பண்ணுறதா பேசியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அதை தாண்டி ஒரு ஒரு ஃபோக் சிங்கராக எனக்கு வந்து சாரை ரொம்ப பிடிக்கும். அவர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம். ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி மியூசிஷியன். அவருக்குள்ள ஃபோக் மியூசிக் வந்து ஒரு நேச்சுரல் பார்ன் ஃபோக் சிங்கரோடைய அப்ரோச் எப்படி இருக்குமோ அது எல்லாமே சார் கிட்ட. ப்ளஸ் அதை தாண்டி அவர்கிட்ட ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்டிக் எபிலிட்டி டு ஆக்ட் அதுவும் சேர்ந்துருக்கு. ஸோ அந்த இதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ ரொம்ப பிளெஸ்டுன்னு தான் சொன்னோம். இந்த மாதிரி ஒரு கூப்பிட்டு பேசுறதுக்கே ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த இந்த ஜென்ரேஷனில் ஒரு 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 சூப்பர் ஸ்டாராக நீங்கள் வந்து பல ஏஜ் குரூப்ஸில் நீங்கள் வந்து பல ஃபார்மேட்ஸ்குள்ளே இருக்கீங்க சார். ஏன்னா உங்களுடைய பாடி ஆஃப் ஒர்க், நீங்கள் நடித்த படங்கள் அது தாண்டி அதுக்குள்ளே நீங்கள் பேசின விஷயங்களை தனியாக எடுத்து அவங்க தனியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த மீம்ஸ் மூலியமாவோ இல்லை வீடியோஸ் மூலியமாவோ அது வந்து ஒரு இன்டெக்ரல் பார்ட்டாக இருக்குது. எல்லா குழந்தைங்களுக்கும் பல ஜென்ரேஷன்ஸ் தாண்டி ஒரு ஆக்டர் எப்பவுமே லவுடாக இருக்கிறது வந்து ரொம்ப எனக்கு பெரிய விஷயம். எனக்கு சொல்லத்தில்லை. ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்தை பூரா அண்ணன் சந்தோஷ் நாராயணன் சொல்லிட்டாரு. கேளுங்க. இல்லை நான் நீங்கள் இது இருக்கும்போது சொல்ல மாட்டேன். பட் எனக்கு ஸ்டில் எனக்கு அது அந்த லவ் நான் டெய்லி மக்களோட இருக்கேன் சார். நான் டெய்லி போகிறேன் வரேன், நிறைய பேரோட ஒர்க் பண்ணுறேன், விளாட்றேன். நான் வெளியே தான், வீட்டுக்கு உள்ளே இருக்கிறத விட வெளியே தான் அதிகமாக இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் அதை ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இந்த கொலாபரேஷன் நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ஏன்னா இந்த ஜென்ரேஷனோட ஒரு கொலாபரேஷன் வரும்போது அது இன்னும் பல வருடங்களுக்கு அது பல பேரை போய் சென்றடையும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த வாய்ப்புக்கு நான் தான் ரொம்ப ஆனர். ரொம்ப அப்படி சொல்லாங்க சார். உங்கள் சாருடைய இசையில் இந்த நீ சார் சொல்லுங்க நம்ம படத்துடைய அண்ணன் இசையில் நம்ம படத்தை சொல்லுங்க. சந்தோஷ் நாராயணனோட இசையில் அண்ணன் பாட போகிறாரு, 2 பாட்டு பாட போகிறாரு. நேற்று பேசியிருந்தோம். அவர் சொன்னார், அவர் சொன்னாங்க அவர் வந்து நல்ல நடிகரன், ஒரு நல்ல காமெடியனை மிஞ்சி அவர் ஒரு நல்ல பாடகருங்க. அந்த பாடகரை நாங்கள் வெளியேற்றின போகிறோம் அப்படின்னாங்க. நான் நேற்று சும்மா சந்தோஷ் நாராயண் சார்ட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். பேசும்போது பேசுறதுக்கு முன்னால் டைரக்டர் சுராஜ் சார் அவர் பேசுனாங்க. பேசும்போது அவங்க அண்ணன் சொன்னோடனே எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஒன்றும் புரியலை. எங்க என் தலைவர் எங்கே இருக்காரு, அவர்கிட்ட போன கொடுங்க, என் தலைவர் வடிவேல் எங்கே இருக்காரு கொடுங்க அவர்கிட்ட, நான் பேசுறேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒன்றுமே எனக்கு கொஞ்ச நேரம் ஒரு ஃபீல் ஆகிட்டேன். நான் இந்த மாதிரி எத்தனையோ எங்கெங்கேயோ ரசிகர் இருந்தால் கூட திரை உலகத்துக்குள்ளேயே இப்படி ஒரு ரொம்ப என்னால் சொல்ல முடியல. அதாவது சாரு வீட்டில் அவங்களுடைய உணவியும் அவங்க சொல்கிறப்ப எனக்கு அதான் தொண்டை அடைக்குது. எனக்கு இந்த அளவுக்கு சந்தோஷத்துடைய உச்சத்துக்கு நான் போயிட்டேன். மக்கள் மத்தியில் மட்டும் இல்லை, திரையுலகத்துலேயும் நிறையா பேர் இந்த மாதிரி ஒரு இசையில் வந்து இன்னைக்கு பெரிய அளவர் அவருக்குள்ளே நான் மனசில் இடம் பிடிச்சிருக்கிறது வந்து பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. சாரோடைய காமெடிகள் எல்லாமே வந்து ரசிக்கக்கூடிய காமெடி. டக்குன்னு உங்களுக்கு வந்து நினைச்சு சிரிக்கக்கூடிய காமெடி வந்து இந்த வின்னர்ல வந்து அந்த பார்த்து வலிக்க போதுன்னு சொல்லுவார்ல, அந்த ஆணியை பிடுங்க வேணாமல்ல, அதுக்குள்ளே பயங்கர அது அவர் நார்மலாக பண்ணா இல்லை ஃபிலாசபிக்கலாக அவர் யோசிச்சு தான் பண்ணுறாரா இல்லை இவ்வளோ விஷயங்கள் எப்படி ஒன்று சேர்த்தாங்க அப்படின்றது எனக்கு இன்னும் இப்போ ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. அந்த படத்தோட காமெடியே வந்து நான் தனியாக ஒரு தீசிஸ் போடலாம். அதுக்குள்ள நிறைய இருக்குது. பல ஜென்ரேஷன்ஸ்க்கு தேவையான விஷயங்கள் இருக்குது. ஓபி அடிக்கிறதுனா என்னன்றது அதுக்குள்ள ஒரு தீம் இருக்கும். ஒருத்தர் ஓபி அடிப்பார், ஒருத்தர் செய்வார், இப்படி போயிட்டே இருப்பார் சுற்றி. அது ஒரு அதான் நான் ஓவரா பேசிடுவேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் உண்மைக்கு ரொம்ப அதை பற்றி நான் உண்மைக்கு கிடையாது.
டைரக்டர் மணிகண்டன் அவர்கள், அவர் நிறைய ஒரு பெரிய குரூப் இருக்கும் சார். ஆக்சுவலாக இப்போ இந்த 2010க்கு அப்புறம் ஒரு ஒரு நியூ வேவ் ஆஃப் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்தாங்க இல்லையா, அவங்களாம் வந்து அளவு கடந்த லவ் இருக்கு உங்க மேலே. உங்ககிட்ட சொல்றதுக்கு நாங்களாம் ரொம்ப கூச்சப்படுவோம். பட் இப்படி ஒரு வாய்ப்பு வந்து ரொம்ப நன்றி சார். உங்களுடைய ஃபேன் பாய் மொமெண்ட்டை நீங்க நிறைய ஷேர் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்போ வந்து நம்ம ரொம்ப பிடிச்ச ஹீரோக்கு இசை அமைக்கும் போது ஒரு தனி டச் வரும். அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேன் மொமெண்ட்ல நம்ம பண்ணும் பொழுது அதுல வித்தியாசமான நிறைய விஷயங்களை வந்து எதிர்பார்க்கலாம். அப்படி இந்த படத்துல என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம்? இப்போதான் ஆக்சுவலாக கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்போதான் மீட் பண்ணுறேன். அதாவது ஒரு நகைச்சுவை படத்தில் இன்னைக்கு அவங்க, அதாவது நான் நடிக்கக்கூடிய இந்த நகைச்சுவை படத்தில் அவர் அதுதான் சொல்ல வர்றாரு. ஹீரோக்கள் படங்கள்லாம் பண்ணுறதுனா உண்மையிலே அது ஒரு நல்ல விஷயம். இந்த படங்களில் எத்தனையோ பாடல்கள் நான் கேட்குறேன், எத்தனையோ பாடல்கள் ஹிட்டு கொடுத்து இன்னைக்கு பட்டி தொட்டிலாம் பறக்குது. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு ஒரு நகைச்சுவை படத்தில் பண்ணுறீங்க, சந்தோஷம் தான். என்ன சார்? ரொம்ப சந்தோஷம். அண்ட் நானும் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் அதை பற்றி. ஏன்னா இந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பேஸ். ஆக்சுவலாக நம்மளுடைய இசைக்கருவிகள், நம்மளுடைய சவுண்ட், அதே சமயம் ஒரு மாடர்ன் நம்மளுடைய சொசைட்டி வந்து பல சொசைட்டிலேருந்து டிரைவ் பண்ணி பல விஷயங்களை சேர்த்து நம்ம ஒன்றா முன்னாடி போயிட்டு இருக்கோம். எல்லா உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டில் இருக்கிற மாதிரி வேணாலும் நம்மளால சென்னையிலையோ இல்லை தமிழ்நாட்டிலையோ இருக்க முடியும் நான் நம்புகிறேன். ஏன்னா நான் எப்பவுமே வெளிநாட்டுக்கு போய் 1 மாதம் 2 மாதத்துக்கு மேலே நல்லா இருக்க முடியாமல் இருந்திருக்கு. நான் கொஞ்ச நாள் இருந்தால் திருப்பி போர் அடிக்கும். ஆனால் ஒரு சென்னையிலேயோ தமிழ்நாட்டிலேயே எப்படி வேணால் நம்ம இருக்கலாம், எந்த ஊரில் இருக்க மாதிரி வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஃப்ரீடம் இருக்குது நம்ம ஊரில். ஸோ சாருடைய அவருடைய பாடி ஆஃப் ஒர்க் வந்து அது ரொம்ப இன்டெக்ரல் பார்ட். அவர் பல விஷயங்களை வந்து முன்னெடுத்து நடத்திருக்காரு அவரோட காமெடி மூலியமாக. ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றா நம்ம வந்து மியூசிக்கலாக ப்ரெசென்ட் பண்ணும்போது பயங்கரமாக ரொம்ப மென்டலாக பண்ணலாம். அது வந்து அது ஒரு அளவு கடந்த ஒரு ஃப்ரீடமாக நான் பார்க்குறேன். அது நம்ம எப்படி சொல்லுவோம், மேக் அ ஃபூல் ஆஃப் யுவர் செல்ஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளை நாமளே வந்து ஒரு முட்டாளாக நினச்சி பண்ணும்போது நம்மளால் யோசிச்சு பார்க்க முடியாத விஷயங்கள் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். ஸோ அதை இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஃப்ரீடம் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். அது இருந்தால் சூப்பராக இருக்கும். நலனும் சாரும் சந்திக்க தயாராகிட்டாங்க. நலன் சொல்லி பாருங்க. ஓகே, சொல்லி பாருங்க. பேசி இவர் பிடிச்ச சைடில் பேசினாங்க. ஐக்காவிலேருந்து பேசினார், சிஓ பேசினாரு. அவர்கிட்ட பேசி கண்டிப்பாக அண்ணன் அப்படின்னு சொல்லி அவரு சார் சொல்கிற மாதிரி அவரும் சொன்னார். அதே மாதிரி நான் உங்களுக்கு இவருடைய வசதியை நான் கண்டிப்பாக நம்ம சீக்கிரம் இணைவோம் சொல்லி பேச்சுவார்த்தை. சரி, வடிவேலு டைலாக்ல நீங்க யூஸ் பண்ற ரெகுலர் டைலாக் சொல்லுங்க சார். அந்த ஆணியை புடுங்க வேணாம், கண்ணா இன்னைக்கு கூட யூஸ் பண்ணேன். ஒரே ஒரு சொல்லி அதான் தப்பா வளர்றது. நீ புடுங்க அணியெல்லாம் தேவையில்லாத பேசாம இருந்தா அப்படியே மாற்றி போட்டு போவாங்க. இன்னைக்கு நான் ரொம்ப மோசமா தோத்தேன் ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல. அப்ப நான் சொன்னேன் ஆணியே புடுங்க வேணாம்னு சொல்லிட்டு வந்தேன். காமெடி கிங் சந்தானத்தோட லேட்டஸ்ட் பிளாக்பஸ்டர் மூவி டிக்கிலோனாவை இப்போ ZEE5 ஆப்ல பாருங்க. யோகி பாபு, முனிஷ்காந்த், மொட்ட ராஜேந்திரன் இப்படி பல பேர் நடிச்சிருக்கக்கூடிய இந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைம் டிராவல் சப்ஜெக்ட். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.